முறையில் தினமும் 100க்கும் மேற்பட்ட பார்சலை ஆபாச பெயரில் அனுப்பி பெண்ணுக்கு தொல்லையளித்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஊழியருக்கு கேஷ் ஆன் டெலிவரி முறையில் தினமும் 100க்கும் மேற்பட்ட பார்சல்களை அனுப்பி தொல்லை கொடுத்தது ஏன்? கோவை கணபதியை சேர்ந்தவர் 30 வயது இளம்பெண். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு புளியகுளத்தில் உள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். தற்போது அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி சொந்தமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் அவருக்கு கேஷ் ஆன் டெலிவரி முறையில் தினமும் 100க்கும் மேற்பட்ட பார்சல்கள் வந்துள்ளது. அந்த பார்சல்களில் தனது பெயருடன் சேர்த்து ஆபாச புனைப்பெயரும் எழுதப்பட்டிருந்துள்ளது. பார்சலை டெலிவரி செய்ய வரும் ஊழியர் அந்த பெண்ணிற்கு போன் செய்து ஆபாச பெயருடன் எழுதப்பட்டுள்ள பெயரை கூறி பார்சல் வந்துள்ளதாக தெரிவிப்பார். மேலும் கேஷ் ஆன் டெலிவரி என்பதால் பணத்தை கொடுத்துவிட்டு பார்சலை வாங்கி செல்லுமாறு கூறுவார். அந்த பெண் அந்த பார்சலை தான் ஆர்டர் செய்யவில்லை என பதிலளிப்பார். இதேபோல் தினமும் 100க்கும் மேற்பட்ட பார்சல்கள் வந்துள்ளன. போனை வைக்கவே முடியாத அளவிற்கு அடுத்தடுத்த அழைப்புகள் வருவது, வெவ்வேறு ஆபாச பெயர்களில் பார்சல்கள் வருவதுமாக இருந்துள்ளது. இதனால் அந்த பெண் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தனக்கு வேண்டாதவர் யாரோ பார்சல் அனுப்பி வருவதை தெரிந்து கொண்ட அவர் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் கடந்த ஏப்ரல் மாதம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஐபி முகவரியை வைத்து விசாரித்த போது பல்வேறு இடங்களில் இருந்து பார்சல்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொழில்நுட்பத்தை நன்கறிந்த யாரோதான் இந்த வேலையில் ஈடுபடுவது என அறிந்த போலீசார் டெக்னாலஜி நன்கறிந்த யாரிடமாவது பெண்ணுக்கு தகராறு உள்ளதா என விசாரித்தனர். அப்போதுதான் அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பணியாற்றி விலகியது தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து போலீசார் ஐபி முகவரியை வைத்து விசாரித்த போது அந்த பெண் ஏற்கனவே வேலை செய்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உரிமையாளரான கோவை புதூரை சேர்ந்த சதீஷ்குமார் தான் பார்சல் அனுப்பி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர் அந்த பெண்ணின் பெயருடன் சேர்த்து ஆபாசமான வார்த்தைகளை புனைப்பெயராக சேர்த்து பெண் முகவரிக்கு பார்சல் அனுப்பி தொந்தரவு கொடுத்து டார்ச்சர் செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் சதீஷ்குமாரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனது நிறுவனத்தில் பணியாற்றி தனக்கு போட்டியாக வருவதை விரும்பாத சதீஷ்குமார் ஆபாசமான வார்த்தையை சேர்த்து தினமும் கேஷ் ஆன் டெலிவரி பார்சல் அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.